எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமேட்டோ சூப் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி பழம் வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இலை டேஸ்ட்டு வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஆப்பிள் தக்காளி தான் இந்த சூப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நாட்டு பூண்டு 4-5 பல் எடுத்துருக்குறேன். இஞ்சி 1 இன்ச்சு கணக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அது இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இது வந்து தண்டு போட்டாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மிக்சியில் அரைக்கிறது தான், அதனால் தண்டு சேர்த்துக்கலாம் இது கூட. அப்புறம் கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பழம் வேக நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ப்ரெட்டு வந்து நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் இருந்தது, கோதுமை ப்ரெட்டு தான் இருந்தது. நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரஸ்க் இருக்குது இல்லைங்களா, ரஸ்க்கு வந்து இதில் வந்து போட்டு சாப்பிட்றதுக்குன்னே, சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்குன்னே ரஸ்க்கு தனியாக இருக்குது. அது வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நான் வந்து இப்போ இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம சூப்பில் போடுறதுக்கு இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் நல்லா காஞ்ச பின்னாடி தான் நம்ம இந்த ப்ரெட்டு பீசஸ் போடணும். நம்ம பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் தான் போடணுங்க. இந்த கலர் வரணுங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆனதை நம்ம எடுத்துடலாம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் ரொம்ப நல்லா குழஞ்சி வந்துருச்சு. சூப்பு மட்டும் நம்ம வடிகட்டி நல்லா வடிகட்டியாச்சு. இது ஆறின பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருந்தேன். இந்த பிரிஞ்சி இலையோடையே தான் நம்ம அரைக்கணும். அதுதான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா, அது வந்து இதுதாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாருங்கள், இந்த வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த தண்ணி இதை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தது வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து இந்த சூப் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணணும். ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். என்னென்னா நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் தான் சேர்த்து போகிறோம். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் சேர்த்துறேன் போதும். இந்த நல்லா சூடாயிடுச்சுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே கூட குடிக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், ஊற்றின உடனே கலந்து விட்டுருணும். நான் இந்த 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ நாம் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சர்வ் பண்ணும்போது இப்போ நம்ம சாப்பிடும்போது தான் இந்த ப்ரெட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுக்கணும்.